ஏன் மாமி மருதாணி பாட்டி வாய மூடுறீங்க? அவசரப்பட்டு சோபா சந்திர பெரியமாவை நீங்க கொன்னுட்டீங்கல்ல. லூசு மாதிரி பேசாதம்மா, ஒண்ணும் தெரியாத பேபி. ஓ அம்மா உன் பெரியம்மாவ மேல அனுப்பாம இருந்திருந்தா நீ இந்த பூமியில, அதுவும் முக்கியமா நீ இந்த வீட்டோட வாரிசா வெளியில வந்திருப்பியா பேபி? ஐயோ மருதாணி பாட்டி, சோபா சந்திர பெரியமாவை கொன்னது ஒண்ணும் தப்புன்னு நான் இப்ப சொல்ல வரல. இந்த மாதிரி பண்டிகை நாள் அதுவுமா கொல்லாம வேற ஏதாவது நாள்ல கொண்டு இருக்கலாம் தான் நான் சொல்ல வந்தேன். இந்த பண்டிகை நாள் அதுவுமா கொன்னதுனால தானே சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த போகி பொங்கல் பண்டிகை எல்லாம் கொண்டாடுற அதிர்ஷ்டமே இல்லாம போச்சு. நீ சொல்றது உண்மைதான் பேபி. ஆனா உன் பெரியம்மாவை மேல அனுப்புனதுக்கு அதை விட ஒரு நல்ல நாள் எனக்கு கிடைச்சிருக்காது பேபி. அவ செத்ததுக்கு அப்புறம் உன் டாடி கொஞ்ச நாளைக்கு அழுது புலம்பிட்டு மறந்துடுவாருன்னு நினைச்சேன். ஆனா இப்ப வரைக்கும் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அதுவும் உண்மைதாம்மா. சோபா சந்திராவை மேல அனுப்புனதுக்கு அப்புறம் மாப்பிள்ள அவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருங்கறத நீ புரிஞ்சுகிட்ட. புரிஞ்சு என்ன பண்றது சித்தி? ஆனா இப்ப கூட மாமா அவளையே நினைச்சுக்கிட்டு அழறது உயிரோடு இருக்கிற என்னை விட செத்து போன அவளுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த சோக கதைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டு இந்த வருஷத்திலிருந்தே இந்த வீட்ல பொங்கல் பண்டிகையை எப்படியாவது நடத்தியே ஆகணும். நான் செய்யற எல்லா விஷயங்களையும் நீங்க பாராட்டணுங்கிற விஷயம் நம்ம 12 விதிமுறைகளான அக்ரிமெண்ட்ல இருக்கிறதுனால கோலம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா என் அம்மாவை அந்த மாதிரி வர வைக்கணுங்கிற கண்டிஷன் நான் ஒன்னும் போடலையே. ஓ, உங்க சொந்த டெவலப்மெண்டா? நல்லா இருக்கு மாமா. ஆனா என்ன, அதுல இத்தனோண்டு காதல் இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு என்னோட ஆசை மாமா. நடக்காததை பத்தி எல்லாம் ஆசைப்படுறது என்னோட அப்பாவித்தனம். ஐயோ பூமி, அக்ரிமெண்ட் போட்டதுனால இல்ல, நான் உண்மையிலேயே உன்னை காதலிக்கிறேன் பூமி. அந்த காதலால தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நீ எப்போதான் புரிஞ்சுக்க போற பூமி? பூர்ணி, சீக்கிரமா வேலையை முடி, பூஜைக்கு நேரம் ஆகுது. அம்மா அத பண்ணிட்டு இருக்கலம்மா, அதுக்குள்ள ஏன் டென்ஷன் ஆகுற? அது இருக்கட்டும், பூமி எங்க? அவ மேல இருப்பான்னு நினைக்கிறேம்மா. ஆமா பூமி, கோலம் போட்டுட்டியாமா? போட்டுட்டேன் அத்தை. கோலம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த மாதிரி உனக்கு கோலம் போட கத்து கொடுத்தது யாரு? நான் தானே. எங்க இன்னொரு வாட்டி அதை சொல்லு. அதாவது நீதான் எனக்கு கத்து கொடுத்தன்னு வச்சுக்க. ஆனா அந்த கோலத்துக்கு எப்படி ஃபினிஷிங் கொடுக்கணும்னு நான் தானே உனக்கு கத்து கொடுத்தேன். சும்மா ரெடி. ஆமா பூமி, போய் கை கழுவிட்டு வா, எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்ணலாம். சரிங்க அத்தை. பூஜைக்கு முன்னாடி என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள் அத்தை. என்னம்மா அது? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். எங்க அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணுது. எந்த பொண்ணா இருந்தாலும் பொதுவாவே பிறந்த நாள் அன்னைக்கு அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு தான் நினைப்பா பூமி. ஆனா உங்க அப்பாவை பத்தி உனக்கு தான் எல்லாமே தெரியுமே. உன் பேரை கேட்கறதுக்கே பிடிக்காத அவர்கிட்ட இருந்து உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நினைக்கிறியா? என்னமா யோசிச்சுட்டு இருக்க? போய் உன் வார்த்தை ஜாலத்தால இனிமே நாம ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுற மாதிரி ஒத்துக்கவே. அதத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன் சித்தி. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. எப்படியோ ஒன்னு ஆரம்பிச்சு வைமா, மாப்பிள்ள அத தடுப்பாரு. கடைசியில நீ அத முறியடிச்சிடுவ. ஓ மேல எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. போமா. ஆமா மம்மி, போங்க போங்க மம்மி. போமா, மாப்பிள்ள கிட்ட போய் பேசு போ.
மாமா, ஒவ்வொரு வருஷமும் ஷோபா அக்காவை நினைச்சு நீங்க இப்படி வருத்தப்படுறத பார்த்தா அதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. இது கஷ்டம் இல்ல அபூர்வா. கஷ்டமா இருந்துச்சுன்னா நாம அழுதுட்டே இருந்தாலும் அந்த வேதனைய நம்ம கடந்து போயிடலாம். என் வாழ்க்கையில எப்பவும் ஆறாத துக்கம் இது. ஒத்துக்கிறேன் மாமா. ஷோபாக்கா விட்டுட்டு போனதுனால உங்களுக்கு மட்டும் இல்ல மாமா, அந்த வலி எனக்கும் இருக்கு. ஆனா வெளி உலகம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நம்ம வீட்டு பக்கம் பாக்குது மாமா. அக்கா இறந்து போய் இந்த வீடு இருட்டான புதுசுல அந்த உலகம் இந்த வீட்டை பார்த்து இறக்கப்பட்டுச்சு. இத்தனை வருஷங்கள் கடந்தும் பல மாற்றங்கள் ஏற்பட்டும் இன்னும் நம்ம இந்த வீட்ல இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருந்தா இந்த பிரபஞ்சம் என்னது இது? இதெல்லாம் ஒரு வகையில பாசம் தானா, இல்லனா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்களான்னு நம்மள சந்தேகப்படும் மாமா. அந்த பிரபஞ்சத்துக்காகவாவது நம்ம வேதனையை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு குறைஞ்சபட்சம் நம்ம வீட்ல இருக்கிற மத்தவங்களுக்காகவாவது இனிமே நாம பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறது நல்லதுன்னு தோணுது மாமா. ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட கடனை உடனே வாங்கியாவது ஏதோ ஒரு பாயாசமோ பொங்கலோ செஞ்சு இந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க மாமா. கஷ்டமா இருந்தாலும் உங்க மனசை திடமாக்கிக்கிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா. நான் அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் மாமா. அதனால தான் இன்னைக்கு நான் சந்தோஷமா என்னோட பிறந்த நாளை கொண்டாடுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. அப்படின்னா உன்னோட இந்த மாற்றத்துக்கு காரணம் என் புள்ளன்னு சொல்றியா? அவன் அப்படிதாம்மா. அவனுக்கு ஒருத்தரை பிடிச்சிட்டா அவங்களுக்காக உயிரே கொடுத்துருவான். அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வான். புதுசாவும் யோசிப்பான். மாமா, உங்க புள்ளைய பத்தி நீங்க ரொம்பவே கற்பனை பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் என் மேல இருக்கிற காதலால தான் பண்றான்னு நினைச்சீங்களா? பின்ன அவர் தங்கச்சி மேல இருக்கிற பாசம் தான் மாமா. என் தம்பிய அவர் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா என்னை சந்தோஷமா பாத்துக்கணும்னு நான் கண்டிஷன் போட்டிருக்கேன். அழகான குடும்ப வாழ்க்கைக்கு 12 விதிமுறைகள்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். அதுல ஒரு பகுதியா தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு.